என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஓகே, இந்த சேனலை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாது. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னன்னு தெரியாது? வாய்ஸ் இப்படி இருக்க காரணம் 1 வீக்கா உடம்பு சரியில்லை. ஸோ அதான் சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம் சொல்லலை, வேற ஒன்றும் இல்லை. நிறைய பேத்துக்கு சில டவுட் இருக்கும், யாரா அந்த நிறைய பேர்னு கேட்டிங்கன்னா அந்த 48 பேர்த்த தான் சொல்கிறேன். அந்த 48 பேர் யாருன்னா என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்கள். என்னடா தொடர்ந்து வீடியோ போட்டால் 3 வீடியோக்கு அப்புறம் ஆளையே காணோன்னு கேட்டிங்கன்னா, மொபைலை வெற்றிகரமாக காணா போட்டேன். வேண்டாம், மொபைல்லாம் ஒருத்தன் காணா போடுவானான்னு கேட்பீங்க, நான் போடுவேங்க. ஸோ சுச்சுவேஷன் காணா போட்டேன். சரி, வீடியோஸை மொபைல் காணா போனால் என்ன, நீ வீடியோஸ் போட வேண்டியதானா? என்ன ஒரு ஹைலைட்னா, எல்லா வீடியோவுமே அந்த மொபைலில் தான் இருந்துச்சு, அந்த மொபைலில் தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அந்த மொபைல் தான் ஷூட் பண்ணவும் செஞ்சோம். ஸோ அந்த மொபைலே காணா போட்டோமா, ஸோ டாஸ்க் கம்ப்ளீட்டட். அதான் ஒன்றும் பண்ண முடியல. ஒன்றும் இல்லை, நீங்கள் மொபைல் மிஸ் பண்ணது வந்துட்டு அது ஒரு பெரிய கதை, அதை சொல்லி போட்டு கழுத்த இருக்க விரும்பலை, காணா போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அது என்ன ஒன்று ஒரு பெரிய கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 எபிசோட் போடுவாங்க, 5 எபிசோட் போடுவாங்க. நான் இங்கே இருக்க கொடைக்கானலுக்கு போயிட்டு எத்தனை எபிசோடாக வெட்டியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷ பிறவியாக இருந்தால் ஒரு 3 எபிசோடு வெட்டும், இல்லை 4 எபிசோடு எடிட் பண்ணுவாங்க. நான் 6 எபிசோட 7 எபிசோட வெட்டி வச்சுருந்தேன். நீ மனுஷனே இல்லை தெரியுமா? எப்படின்னா எபிசோடு 1, எபிசோட் 2, எபிசோட் 3, எபிசோட் 4 கிடையாது. அடுத்து எபிசோட் 3.1, 3.2, 3.3 போட்டு அதுக்கப்புறம் 4 போட்டு அதுக்கப்புறம் 5 ஃபினாலி. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சேட்டைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அதுக்கு வந்து அப்போ தான் இது எபிசோட் 3.3 வந்து எடிட்டிங்லாம் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடியாக தான் இருந்துச்சு. நமக்கு என்ன ஒரு மண்டை கணனா, சரி ஓகே ப்ரீவியஸ் வீடியோ வந்து ஒரு 100 வியூஸ் போகட்டும், நெக்ஸ்ட் வீடியோ போடுவோன்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டு, என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் 100 வியூஸ் வரல, அடுத்த வர வேண்டிய வீடியோவும் வரல. அதுதான் எபிசோட் 3.3. அதாவது போட வேண்டிய வீடியோ அதுக்குள்ளே மொபைலே காணாம போயிடுச்சு. அப்புறம் என்னத்த சொல்கிறது, ஏன் வேறு மொபைலே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளியராக ஒன்று சொல்லிடுறோம். சேனல் வந்து சடனாக ஆரம்பித்தது, ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணி தான் எல்லாம் யூடியூப் ஆரம்பிப்பாங்க. நாங்கள் அப்படி ஆரம்பிக்கல, அது ஒரு தனியாக ஒரு பெரிய கதை. அதோட எஸ்டிடி கேட்டிங்கன்னா அது தனியாக தான் சொல்லணும். எஸ்டிடி என்ன வரலாறு தானே. ஷார்ட்டாக சொல்கிறேனே, 2 மொபைல் இருக்குது என்கிட்ட. ஒன்று ஐஃபோன்னா அவ்வளோ பெரிய பர்பானி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் இல்லைங்க. அது நார்மலாக ஒரு i7 நினைக்கிறேன். ஆமாம், i7 அது இருந்துச்சு. அப்புறம் ஒரு விவோ ஒன்று இருந்துச்சு. ஐஃபோனில் தான் வீடியோ ஷூட் பண்ணோம், அதில் தான் எடிட்டும் பண்ணோம். அந்த மொபைல் தான் காணாமல் போட்டோம். சோ 2 பேர், ஒருத்தன் பேர் தாமு, நல்ல பாடி, நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன். அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட், ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். வரேன் சார், நிறைய பேர் Q&Aன்னு சொல்லலாமா, அந்த மாதிரி நிறையாலாம் இல்லை, ஒரு 5 கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்கீங்க. யாருப்பா கேட்டது உன்ட்ட? கமெண்ட்ல யாரும் கேட்கவே இல்லைன்னு போய் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, கேட்டாங்கன்னா அப்படி தான் கேட்கணும்னு இல்லை. அந்த 48 பேர் தெரிஞ்சவங்க தானே, ஃபோன் பண்ணி கேட்கலாம், நேரில் கேட்கலாம். இந்த மாதிரி அதிகமாக என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள்னு ஒரு 5 இருக்குது, அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். எப்போ அந்த வீடியோ திருப்பி வருமானு கேட்டிங்கன்னா, இல்லைங்க நான் அது க்ளவுட்லேருந்து ரெக்கவர் பண்ண பார்த்தேன், ஸோ நோ யூஸ், அது அவ்வளோதான். ஸோ அதனால் அடுத்த வீடியோ போட பார்க்குறேன். மேபி 1 or 2 monthsக்குள்ளே எப்படியும் நான் ப்ராப்பர் இன்னொரு செட்டப்போட அட்லீஸ்ட் மினிமமாக என்னென்ன பண்ண முடியுமோ முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு அந்த குவாலிட்டிக்காவது போடுற அளவுக்கு ட்ரை பண்ணிடுவேன். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே, இப்போ அந்த கொஸ்டினுக்கு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, யாரா நீ ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டியா அப்படிங்கிறது. ஏன்னா அந்த 48 பேர்த்தில் தெரிஞ்சிருக்கும், 48 பேத்துக்குமே தெரியும் நான் யாருன்னு. அவங்களுக்கு ஃபேஸ் ரிவீல் தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபேஸ் ரிவீல் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அல்பு பல்ப்பும் கிடையாது. ஸோ அது மேட்ரு கிடையாது. இது 2வது தான் முக்கியமான கொஸ்டின். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இப்படி பேசுகிறேன்னு கேட்டாங்க. யாருன்னா க்ளோஸ் சர்க்கிளில் ஒரு ஃப்ரெண்டும் கேட்டாங்க, வீட்லேயும் கேட்டாங்க. கெட்ட வார்த்தைலாம் என்னடா பேசுகிற அப்படின்ட்டு. என்னதான் சொல்கிறது, சரி எல்லாருமே ஒரு கெட்ட வார்த்தையை பேசிட்டா அது வந்து ப்ரொஃபானிட்டிங்க, அது அபியூஸ் கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. நான் வந்து அதுக்கு முட்டுலாம் கொடுக்கல, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். என்னதான் ப்ரொஃபானிட்டியாக இருந்தாலும் அபியூஸிவாக நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா அது வீடியோவில் இருக்காது, எனக்கு தெரியும். எப்படியா இருந்தாலும் ஏன்னா எடிட் பண்ணுறதும் நான் தானே, அதை வெட்டி எடுத்துருவேன். இப்போ அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஓரளவு கொஞ்சோண்டு ஸ்கிரிப்டடாகவும் பண்ணுவோம். அது எல்லாமே எக்ஸ்ட்ரா வர வார்த்தைகள் அனைத்துக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன். ஓகே, எனக்கு அப்படி தான் பேச வரும். ஓகேவா? அது உங்களை ஹர்ட் பண்ணுது, ஒரு பப்ளிக்காக வீடியோ பார்க்க முடியலன்னா சாரி,
உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். மூணாவது கேள்வி என்னன்னா, பைக்கே இல்லை, நீ பின்னாடி உட்காந்து போயிட்டு இருக்க, நீ என்னடா பிளாகர்னு கேட்டிங்கன்னா, அது தாங்க சொல்கிறேன். ஒரு பைக் வாங்கி ப்ராப்பராக கோப்ரோ அப்படி இப்படின்னு செட்டப் பண்ணிட்டு சேனல் ஆரம்பிக்கிறது தான் ஒரு பிளானே. ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோ எதுனா தான் அந்த ஜூஸ் 700 தில்லைநகரில் இருக்கிற கடைன்னு நினைக்கிறேன். அதை தான் ஃபஸ்ட்டு வீடியோவாக எடுத்திருப்போம். அதில் ஒரு நண்பர் வந்தார்ல, அந்த நண்பர் என்ன பண்ணார், அவ்வளோதான் இப்போலேருந்து ஆரம்பிப்போம், அதான் ட்ரிப்பு போகிறோம்ல, இப்போயே சேனலில் ஸ்டார்ட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாரு. நானும் வேக வேகமாக எல்லாத்தையும் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமும் பைக் வாங்கியாச்சு. பைக் வாங்கினதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லணுன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே தான் மொபைல் காணா போச்சா. போய் ஷோரூமில் எடுத்தது, பைக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஆல்மோஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸே விட போகிறேன்னு நினைக்கிறேன். 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரி ஓகே, ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான், பைக்கும் இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. 4வது கொஸ்டின் என்னன்னா, நெக்ஸ்ட்டு என்ன தான் ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ விட்டுருங்க. ஸோ அது அவ்வளோதான், போனது போச்சு. உங்களுக்கு நான் அடுத்த ட்ரிப்பு கண்டிப்பாக போயிடுவேன். வேணால் அது அடுத்த ட்ரிப் போயிட்டு 3வது ட்ரிப்பாக நான் வேணால் உங்களுக்காக திருப்பி கொடைக்கானல் போகிறேன். போய் அந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ண முடியாதனாலும் பண்ணிடுறேன், எப்படியோ ஒன்று பண்ணிடுறேன், ஓகேவா. 5வது என்னன்னா, அவ்வளோதான் சேனல் செத்து போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி சொல்ல முடியாது. வருவோம், திரும்பி வருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன டைம் சரியில்லைன்னு நினச்சிக்கலாமா, அப்படி வேணால் சொல்லலாம், ஓகேவா. வந்துடும் எப்படின்னா இன்னொரு 2-3 வாரம், ஓகேவா. ஏன்னா இப்போ தான் புதுசாக பைக்கும் எடுத்திருக்கனால அதுக்கு சர்வீஸ் ஒரு சைடு பார்த்துட்டு அதுலேயும் பிஸியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. பத்தாவதுக்கு ஒரு சைடு எஜுகேஷன் இருக்குது, பத்தாவதுக்கு இன்னொரு சைடு ஒர்க்கும் இருக்குது. இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும். திரும்பி வருவோம், பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். 48 பேர்த்துக்கு நான் மொபைல்லே சொல்லிடலாம். ஆல்மோஸ்ட் 3/4 பேர்த்துக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், வீடியோ ஏன் வரலங்கிறதுக்கு. ஏன் அப்புறம் இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா, மேபி தெரியாதவங்க யாராவது பார்த்தீங்கன்னா, அந்த சீரீஸ் முடியாமல் இப்போ இப்படி பாதியிலே கிடக்கிறதுக்கு காரணம் அதுதான், மொபைல் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ் எதுவும் கிடைக்கல. சரி ஓகே, வீடியோ வராததுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். அதையாவது ஒழுங்காக கொடுத்தியா. அது என்னடா பின்னாடி என்னடா ஃபஸ்ட்டு வாய்ஸு, பின்னாடி என்னடா நாய்ஸுங்கிற கதையாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ப்ராப்பராக மைக் கூட கிடையாதுங்க. நான் கொடுப்போம், திருப்பி கம்பேக் கொடுப்போம். சரி ஓகே, தேங்க்யூ. வீடியோ பெருசாக போயிட்டுருக்கு, அதனால் இதோட முடிச்சிடலாம். இவ்வளோதாங்க. சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ண எல்லாத்துக்கும் நன்றி. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க. எப்பயாவது ஃப்ரீ டைம் ஒன்று இருக்குது, ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இல்லை நான் போடுற வீடியோ உங்களை எதுவும் என்டர்டைன் பண்ணிச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவசியம் இல்லை, சேனல் பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ரீயாகப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, பாய் பாய்.